எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ மல்லித்தழை துவையல் பண்ண போகிறேன். மல்லித்தழையை ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தழை துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: 10 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் எண்ணெய் தாளிக்க, கடுகு உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன், புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு, தேவையான அளவு உப்பு. இந்த துவையலை அம்மியில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அம்மியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டு மிளகாயை வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து மிளகாய் போட்டுக்கிறேன். பத்து காஞ்ச மிளகா எண்ணெய் போட்டு வறுத்து வச்சுட்டேன். இவ்வளோ புளி, இதுக்கு தேவையானது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இந்த மல்லித்தழையை எடுத்து இதில் வச்சு அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு கடைசியாக தாளிக்கணும். இப்போ மல்லித்தழை துவையல் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சாதான் நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல மிளகா, புளி, உப்பு வச்சு முதல்ல அரைக்கணும். பிறகுதான் மல்லித்தழையை வைக்கணும். இப்போ மல்லித்தழையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை துவையல் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை உள்ள எடுத்து போய் தாளிச்சிக்கலாம். வானல் காஞ்செடுத்து எண்ணெய் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் போதுமானது. எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்கணும். உளுத்தம்பருப்பு செவந்து விடுது. தாளிச்சு கொட்டிக்கிறேன். இந்த மல்லித்தழை துவையல் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். சத்துள்ளதாக சமைச்சு அம்மியில் அரைச்சி சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.